ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கிழங்கை பற்றி மெட்ராஸில் இருக்கவங்கள விட தூத்துக்குடி திருநெல்வேலி சைடில் உள்ளவங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த கிழங்குல பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த கிழங்கு நல்லா மண் போக கழுவிட்டு குக்கரில் 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ தண்ணியில் போட்டுட்டேன். 15 நிமிஷம் வேக வச்சாலும் இந்த கிழங்கு குழஞ்சி போகாது. பச்சை தண்ணியில் போட்டுட்டு இது போல் எல்லா தோலையும் உரித்து எடுத்துக்கலாம். இப்படி லைட்டாக அழுத்தினால எல்லா தோலும் வெளியே வந்துடும். இப்போ பொடியாக நறுக்கிக்கோங்க, இல்லைனா இது போல் நல்லா நசுக்கி பொடியாக்கிக்கோங்க. காரத்துக்கு தக்க மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீளமாக கட் பண்ண வெங்காயம், இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு தாளித்து வெங்காயம் போட்டு நல்லா வதக்கங்க. இஞ்சி பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இந்த கிழங்குக்கு மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது விரசும் போதே நல்லா மிளகாய்த்தூளும் உப்பும் அதிகமாக சேர்த்து வதக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போன பிறகு கிழங்கையும் சேர்த்து கிளறி எடுத்துருங்க. சிறுகிழங்கு பொரியல் ரெடி. பொரியல் பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.